ஹலோ கைஸ், நான் உங்கள் கௌதமிகா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிராஃப் பேஸ்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராஃப் பேஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா லீட் கோடில் ஈஸின்னு தான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து கிராஃபில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இருக்கீங்க, டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச், பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச், ஸோ இந்த மாதிரி ட்ரீ அல்காரிதம்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பிகினர் ஸ்டேஜில், இன்டர்மீடியட் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நிறையா சால்வ் பண்ணி அதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம் எடுத்துகிட்டு இதோட இன்ட்யூஷன் எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம் அண்ட் எப்படி இதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டக்குன்னு என்ன ப்ராப்ளம்னு பார்த்துடலாம். ஸோ ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் இஃப் பாத் எக்ஸிஸ்ட் இன் கிராஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மள்ட்ட வந்து ஒரு பை டைரக்ஷனல் கிராஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு போக முடியும் அப்படின்னா அந்த இன்னொரு நோட்லேருந்து இந்த நோடுக்கு திரும்பி வர முடியும். ஸோ எல்லா எட்ஜுமே வந்து பை டைரக்ஷனல். ஓகேவா? 2-way ஸ்ட்ரீட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் பை டைரக்ஷனல் கிராஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. n வெர்டிசஸ் இருக்குது. ஈச் வெர்டெக்ஸ் இஸ் லேபிள் ஃப்ரம் 0 to n-1. ஓகேவா? இந்த கிராஃபில் உள்ள எட்ஜஸ், அதாவது இந்த பாத்ஸ்லாம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஒரு 2D அரே எட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் எப்படி இருக்கும்னா எட்ஜஸ் வந்து ஒரு 2D அரேவாக இருக்க போகுது இல்லையா, அதில் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து இந்த மாதிரி ஒரு அரேவாக இருக்க போகுது. ஸோ ui, vi அப்படின்னா என்னென்னா அந்த வெர்டெக்ஸ் யூலேருந்து வெர்டெக்ஸ் விக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கிராஃப் எடுத்துப்போமா. ஸோ இந்த கிராஃப்க்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 0,1, 1,2, 2,0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெர்டெக்ஸ் 0, நோட் 0லேருந்து நோடு 1க்கு ஒரு பாத் இருக்கா, இதோ இருக்குது. நோடு 1லேருந்து நோடு 2க்கு ஒரு பாத் இருக்கா, இதோ இருக்குது. நோடு 2லேருந்து நோடு 0க்கு ஒரு பாத் இருக்கா, இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு அரேவும் ஒரு பாத்தை ரெப்ரசென்ட் பண்ணும்போது, ஓகேவா? ஸோ அதுக்கு தான் அந்த எட்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்ரி வெர்டெக்ஸ் பேர் இஸ் கனெக்டட் பை அட்மோஸ்ட் 1 எட்ஜ் அண்ட் நோ வெர்டெக்ஸ் ஹஸ் அன் எட்ஜ் டு இட் செல்ஃப். அப்படின்னா என்னன்னா இதில் வந்து சைக்கிள் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த டீட்டெயிலாம் வந்து நமக்கு தேவையில்லை கைஸ். ஸோ ஒரு 2D கிராஃப் இருக்குது, பை டைரக்ஷனல் கிராஃப். ஓகேவா? அது மட்டும் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா நம்மள்ட்ட ஒரு சோர்ஸும் ஒரு டெஸ்டினேஷனும் கொடுத்துருவாங்க. சோர்ஸ் நோடும் டெஸ்டினேஷன் நோடும் கொடுத்துருவாங்க. அந்த 2 நோடுக்கு நடுவில் ஒரு பாத்து இருக்கா இல்லையா, வேலிடான பாத்து இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நோட்லேருந்து வேணால் எந்த நோடுக்கு போயிட முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து சோர்ஸ் வந்து 0, டார்கெட் வந்து டெஸ்டினேஷன் வந்து 2ன்னு சொன்னாங்கன்னா 0லேருந்து 2க்கு போக முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக போக முடியும் இல்லையா, டேரெக்டாக இப்படி போக முடியும். இல்லை 0லேருந்து 1 போயிட்டு 1லேருந்து 2 போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேலிடான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு தான் கேட்குறாங்க. ஸோ அதுதான் நம்மளோட கொஷின். ஓகேவா? பார்த்து இல்லைன்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கிராஃபில் ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷின். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஎஃப்எஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ டிஎஃப்எஸ் பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி நிறையா ட்ரீஸ் வீடியோ போட்டிருக்கோம். டிஎஃப்எஸ்னால் என்னன்னு பேசிக்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சில கான்செப்ட் வீடியோஸும் இருக்கும், அதுவும் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் வச்சு தான் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம், அப்புறம் எப்படி கோட் இதுக்கு பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துலாம் வாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிராஃப் எடுத்துப்போமா. ஸோ இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எட்ஜஸாக கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. ஸோ அந்த எட்ஜஸ் அரே எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதி பார்த்துருவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1 வந்து ஒரு எட்ஜு, அதே மாதிரி 0லேருந்து 2 ஒரு எட்ஜ் இருக்குது, 0லேருந்து 3 ஒரு எட்ஜ் இருக்குது. வேறு என்ன கைஸ் இருக்குது? ஸோ 2லேருந்து 3 ஒரு எட்ஜ் இருக்கா. ஸோ அதை ஒன்று எழுதிப்போம். கரெக்ட், அவ்வளோதான். ஸோ 4 எட்ஜ் இருக்குது இந்த கிராஃபில். ஸோ நம்மளோட எட்ஜஸ் 2D அரே வந்து இந்த மாதிரி இருக்க போகுது. கரெக்டாக? இப்போது நம்ம இந்த கிராஃபை வந்து இந்த 2D அரே எட்ஜஸ் அந்த அரேவை அப்படியே யூஸ் பண்ணி கூட நம்ம டிஎஃப்எஸ் பண்ண முடியும். பட் என்ன கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு மாற்றிக்கிட்டோம்னா நம்மளோட அல்காரிதமில் வந்து இந்த பாத் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிராஃபில் முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், அட்ஜசன்சி லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அட்ஜசன்சி லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா அந்த கிராஃபை வந்து ஒரு மேப் ஆஃப் லிஸ்ட் மாதிரி எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜசன்சி லிஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிராஃபையே வந்து அட்ஜசன்சி லிஸ்ட்டாக எழுதுனா எப்படி இருக்கும்னு எழுதி காமிக்கிறேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து ஒரு மேப் தான் சொன்னோம் இல்லையா. ஸோ மேப் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேப் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு நோடு இருக்கும், அந்த நோடோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா லிஸ்ட் ஆஃப் ஆல் த நோட்ஸ், அதோட கனெக்டட் நோட்ஸ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 0ன்னு எடுத்துக்கோங்களேன். 0 வந்து கீயாக இருந்துச்சு அப்படின்னா 0லேருந்து எந்தெந்த எட்ஜ்லாம் இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது. கரெக்டாக? ஸோ 0ல் வந்து 1,2 அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மேப் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது எட்ஜு நோடு 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து எங்கெங்கெல்லாம் போக முடியும், அதாவது டைரக்ட்லி கனெக்டட் எட்ஜஸ் 1லேருந்து 0 இருக்குது,
அவ்வளோதான் கரெக்டாக. ஸோ 1க்கு வந்து ஒரு எலிமெண்ட் தான் இருக்க போகுது. இப்போது 2க்கு எழுதுவோமா? 2க்கு வந்து எப்படி இருக்க போகுது? 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 0க்கு ஒரு எட்ஜ் இருக்குது, 3க்கு ஒரு எட்ஜ் இருக்குது கரெக்டாக. இப்போது இதே மாதிரி 3க்கு எழுதுவோமா? ஓகே, இங்கே வந்து இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் சைடில் எழுதிக்கிறேன். ஸோ 3 கீயாக இருக்கும்போது வேல்யூஸ் என்னவா இருக்கும், அந்த லிஸ்ட்டில் என்னென்ன இருக்கும், 3லேருந்து டைரக்ட்லி கனெக்டட் நோட்ஸ் என்னென்னு பார்க்குறோம். ஸோ 2,0 கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து நம்மளோட அட்ஜசன்சி லிஸ்ட். ஸோ இந்த அட்ஜசன்சி லிஸ்ட் மூலமாக நமக்கு வந்து இந்த கிராஃபை ட்ராவர்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்க போகுது. ஸோ நம்மளோட மெயின் ஸ்டெப் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிற அந்த எட்ஜஸ் அப்படின்ற இந்த ஸ்ட்ரக்சரில் உள்ள டேட்டாவை இந்த அட்ஜசன்சி லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இப்போ இதே எட்ஜஸ் அரே வந்து நம்ம அட்ஜசன்சி லிஸ்ட்டில் மாற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மாதிரி இருக்க போகுது கரெக்டாக. ஸோ நம்ம அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்ததுனால இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாற்றுறது வந்து ரொம்ப ஈஸி கைஸ். ஜஸ்ட் நம்ம ஒரு லூப்பில் போட்டு அப்படியே இந்த நோடுக்கு வந்து எந்தெந்த நோடெலாம் கனெக்டடாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம். ஸோ அது வந்து ஈஸி, கோட் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுத்துருக்கிற கிராஃபை ஒரு அட்ஜசன்சி லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த அட்ஜசன்சி லிஸ்ட் கிடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலை ரொம்பவே சிம்பிள் கைஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போ இதில் வந்து நம்ம சோர்ஸ் அண்ட் டார்கெட் எடுத்துக்கலாமா? ஸோ சோர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து சோர்ஸ் வந்து 1ன்னு எடுத்துப்போம், டார்கெட் வந்து நீங்கள் 3ன்னு எடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ 1லேருந்து 3க்கு போக முடியுமா முடியாதா அப்படின்றது ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியுது போக முடியும் அப்படின்னு. பட் இந்த அட்ஜசன்சி லிஸ்ட்டை நம்ம டிஎஃப்எஸ் யூஸ் பண்ணி ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ நோடு 1ல் இருக்குது. நோடு 1ல் எங்கேருந்துலாம் போக முடியும்? நோடு 1லேருந்து எங்கெல்லாம் போக முடியும்? 0 மட்டும் தான் போக முடியும். ஸோ 0க்கு வந்துடுவோம். இப்போது 0லேருந்து எங்கெல்லாம் போக முடியும்? 1க்கு போகலாம், நோட் 2க்கு போகலாம் ஓகேவா. ஆனால் நோட் 1க்கு வந்து நம்ம திரும்பி போகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வந்ததே அங்கேருந்து தான் கரெக்டாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து 0க்கு வந்திருக்கீங்க, ஆனால் திரும்பி எதுக்கு நம்ம 0லேருந்து 1க்கு போகணும்? அது வந்து ஆல்ரெடி வந்த இடம் தான் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம ஒரு விசிட்டட் டேட்டா ஸ்ட்ரக்சர் இல்லை ஏற்கனவே நம்ம பார்த்து அதெல்லாம் கணக்கு பண்ணி அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இப்போது 0லேருந்து 1க்கு போகிறதுல யூஸ் இல்லை. ஸோ நோட் 2க்கு வந்து போகலாமா? ஸோ நோட் 2க்கு வந்து இப்போ நான் போகிறேன். இப்போது நோட் 2லேருந்து எங்கெல்லாம் போக முடியும்? நோட் 0க்கு போகலாம், நோட் 3க்கு போகலாம். அகைன் நோட் 0க்கு போகிறது நமக்கு ஏதாவது யூஸ் உண்டா? கிடையாது. ஏன்னா நம்ம 1லேருந்து 0 வந்தோம், 0லேருந்து 2 வந்தோம். இப்போ திரும்பி எதுக்கு நம்ம 0க்கே போனோம்? ஸோ அதுவும் வந்து அந்த விசிட்டரில் இருக்கிறதுனால நம்ம வந்து 0க்கும் போக தேவையில்லை. ஸோ இது வரைக்கும் பார்க்காத புதுசாக உள்ளது என்னது? இந்த 3 மட்டும்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0ல் தான் ஆரம்பித்தோம், நம்ம அப்படியே டிஎஃப்எஸ் பண்ணி 3க்கு வந்து முடிச்சிட்டோம். அப்போது சோர்ஸ்லேருந்து நம்மளோட டார்கெட் டெஸ்டினேஷன் 3க்கு வர முடியுது. ஸோ இந்த இடத்துல நம்மளோட அவுட்புட் வந்து ட்ரூ ஓகேவா. ஸோ இதுதாங்க ரொம்ப சிம்பிள். ஸோ டிஎஃப்எஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்ஜசன்சி லிஸ்ட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த ப்ராப்ளமோட கோட் மூலமாக உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக புரிஞ்சிடும். ஸோ இந்த 2 கான்செப்டையும் வச்சு நீங்கள் எக்கச்சக்கமான கிராஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் கைஸ் ஓகேவா. சரி, இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாமா? ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் டைம் தான் கைஸ். ஏன்னா நம்ம விசிட்டட் செட் யூஸ் பண்ண போகிறதுனால ஆல்ரெடி ஒரு டைம் பார்த்த நோடையே திரும்பி பார்க்க மாட்டோம். ஸோ லீனியர் டைமில் தான் நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்க போகுது. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து லீனியர் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிகர்ஷனில் ஒரு ரிகர்சிவ் அந்த ஸ்டாக் மெமரி யூஸ் பண்ணுவோம், அது ஒன்று. ப்ளஸ் நம்ம அட்ஜசன்சி லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுனால அங்கே வந்து நமக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ அங்கேயும் வந்து லீனியர் ஸ்பேஸ் தான் ஓகேவா. சரி வாங்க டக்குன்னு கோடுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த கன்வர்ஷன் பண்ணிடலாம். அதாவது எட்ஜஸ் அவங்க கொடுத்துருக்கிற அந்த எட்ஜஸ் இதுலேருந்து வந்து நம்ம அட்ஜசன்சி லிஸ்ட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ அது வந்து லிஸ்ட் ஓகேவா. ஸோ மேப் ஆஃப் லிஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ இது வந்து நான் கிராஃப் அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த எட்ஜஸை லூப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிராஃப் அதாவது அட்ஜசன்சி லிஸ்ட்டுக்கு மாற்ற போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிராஃபில் அந்த இது இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் தனித்தனியாக முதல்ல எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ யூ வந்து எட்ஜ் ஆஃப் 0ன்னு வச்சுக்கலாம், வி வந்து எட்ஜ் ஆஃப் 1ன்னு வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போது அந்த கிராஃபில் ஏற்கனவே யூ இல்லை அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? புதுசாக ஒரு லிஸ்ட் அங்கே கிரியேட் பண்ணணும் கரெக்டாக.
இதே கண்டென்ட்டை வந்து நான் இன்னொரு தடவை காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து பை டைரக்ஷனல் கிராஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களால் யூலேருந்து விக்கு போக முடியுதுன்னா விலேருந்து யூ போக முடியணும். ஸோ அதனால இப்போ எப்போல்லாம் யூவி நீங்கள் மேப்பில் போடுறீங்களோ வியூவும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஏற்கனவே வி இல்லைனாலும் விக்கு வந்து ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை கைஸ், என்ன பண்ண போகிறோம், கிராஃப் டாட் கெட் அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு அதில் வந்து வி ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னொன்று என்ன நீங்களே இப்போ சொல்லுங்க பார்ப்போம். ஸோ கிராஃப் டாட் கெட் வி டாட் ஆட் யூ. ஓகே, ஸோ இந்த ஒரு 4 லைன் ஆஃப் கோடில் வந்து நம்ம அவங்க கொடுத்துருக்கிற இதை வந்து அட்ஜசன்சி லிஸ்ட்டாக மாற்றியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன் மாதிரி எழுதிடலாமா? ஸோ ரிட்டர்ன் டிஎஃப்எஸ் ஆஃப் நம்மளோட கிராஃபை பாஸ் பண்ணிப்போம், சோர்ஸ் பாஸ் பண்ணிப்போம், டெஸ்டினேஷன் பாஸ் பண்ணிப்போம். வேறு எதுவுமே தேவையில்லை கேஸ். ஓகேவா? அண்ட் நம்ம ஒரு நோடை பார்த்துட்டோமா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வேணும் இல்லையா? விசிட்டடு, அரே, இல்லை செட்டு, மேப், நீங்கள் எதை வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து பர்சனலாக செட்டு வந்து நிறையா யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் செட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் ஆஃப் இன்டீஜர்னு போட்டுட்டு விசிட்டட் அப்படின்னு போட்டுட்டு ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு ஹேஷ் செட் கிரியேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அந்த ஃபங்க்ஷன் எழுதலாமா? பப்ளிக் பூலியன் டிஎஃப்எஸ் இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டிப்போமா? ஓகே, ஸோ கிராஃப்னே வச்சுப்போம். அண்ட் இதை வந்து சோர்ஸ்னே வச்சுக்கலாம், இதை வந்து டெஸ்டினேஷனே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எழுத போகிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் கண்டிஷன்லாம் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா கைஸ்? ஸோ ரிகர்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியலனாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம சேனலில் ரிகர்ஷன் யூஸ் பண்ணி நிறையா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரிகர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி சிம்பிளான வீடியோஸ், கான்செப்ட், தியரி வீடியோஸும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேஸ் கண்டிஷன் என்ன? சோர்ஸும் டெஸ்டினேஷனும் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. கரெக்டாக? ரிட்டர்ன் ட்ரூ. இப்போது நம்ம தேடுற சோர்ஸே அந்த கிராஃபில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போனா நம்மளால் கண்டிப்பாக அந்த பாத் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ இப்போ கிராஃபில் நாட் கிராஃப் டாட் கண்டெய்ன்ஸ் கீ சோர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதுக்கப்புறம் தேடி பிரயோஜனமே கிடையாது. ஸோ டேரெக்டாக ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம், இன்னொரு கண்டிஷனில் நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். நீங்கள் டக்குன்னு பாஸ் பண்ணிவிட்டு என்னன்னு கெஸ் பண்ணி பாருங்கள். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த விசிட்டட் அரே செட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நம்ம அந்த விசிட்டடில் வந்து ஏற்கனவே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற சோர்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? சுற்றி சுற்றி ஒரே இடத்துல வந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். அது நமக்கு தேவையில்லை. ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ் போட்டுடலாம். இப்போ இது மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விசிட்டடில் வந்து இந்த சோர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம சோர்ஸ்லேருந்து எந்தெந்த நோடுக்கெல்லாம் போக முடியும்னு பார்க்குறேன். ஓகேவா? ஸோ கிராஃப் டாட் கெட் சோர்ஸ். ஸோ இந்த கிராஃப் டாட் கெட் சோர்ஸ்ன்றது நமக்கு என்ன கொடுக்கும்? சோர்ஸ்லேருந்து எங்கெங்கெல்லாம் போக முடியுன்றது. ஸோ அதை ஒவ்வொன்றா லூப் பண்ணி டிஎஃப்எஸை கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பேர் வைக்கலாம்? இஸ் ரீச்சபிள்னு வைக்கிறேன் கைஸ். ஓகேவா? அதாவது இப்போது கனெக்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு. ஸோ இனிஷியலாக ஃபால்ஸ் போட்டுக்கலாம். இப்போது இந்த இஸ் ரீச்சபிள் வந்து நம்ம இஸ் ரீச்சபிள் கூடயே ஆர் பண்ண போகிறோம். ஏன் ஆர் பண்ணுறோன்றதையும் நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். பாஸ் பண்ணி கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டக்குன்னு கமெண்ட்லேயும் போடுங்க. நீங்கள் கரெக்டாக போட்டுருந்தீங்க அப்படின்னா பின் பண்ணி விட்றேன். இல்லைன்னா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், நானே ஏன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இஸ் ரீச்சபிள் ஆர் டிஎஃப்எஸ் கண்டினியூ பண்ணணும். கரெக்டாக? ஸோ கிராஃப் கமா இப்போ சோர்ஸ் வந்து நோடுன்னு மாறி இருக்கும். கரெக்டாக? டெஸ்டினேஷன் வந்து மாறாது. ஓகே, இப்போது ஒன்றுமே இல்லை, கடைசியாக அந்த இஸ் ரீச்சபிளில் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போது ஏன் இந்த இடத்துல ஆர் போட்டோன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்டிஷன்ஸை நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சிடும். நமக்கு எல்லா கேஸ்லேயும் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் ஆகுது. ஒரே ஒரு கேஸில் தான் ட்ரூ ரிட்டர்ன் ஆகுது. அப்போனா என்ன அர்த்தம்? சோர்ஸும் டெஸ்டினேஷனும் மீட் ஆச்சுன்னா மட்டும்தான் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுற போகிறோம். மற்ற எல்லா கேஸ்லையும் நமக்கு ஃபால்ஸ் தான் வரப்போகுது இந்த டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷனோட ரிசல்ட். அப்போனா நீங்கள் ஆர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆர் ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யும்? ஒரே ஒரு ட்ரூ வந்தாலே மொத்த எக்ஸ்பிரஷன் ட்ரூ ஆயிரும் இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு தேவை. ஸோ எல்லா இடத்துலையும் ஃபால்ஸ் வரலாம், பட் ஏதோ ஒரு இடத்துல நம்மளால டெஸ்டினேஷனுக்கு போக முடிஞ்சாலே போதும். ஸோ அதனால தான் இங்கே ஆர் போடுறேன். ஸோ ட்ரூ ரிட்டர்ன் ஆச்சுன்னா டோட்டலாக இஸ் ரீச்சபிள் வந்து ட்ரூன்னு வந்துடும். நமக்கு வந்து டிஎஃப்எஸ் கரெக்டாக வேலை செய்யும். ஸோ அதுக்காக தான் அப்படி போடுறேன். ஸோ அதை டக்குன்னு சப்மிட் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்களா சப்மிட் ஆகுது அண்ட் இது pretty எஃபிஷியன்ட் சொல்யூஷன் கூட. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, இந்த அட்ஜசன்சி லிஸ்ட் அப்படின்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் கிராஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் கேஸ். ஸோ நீங்கள் ஒரு கிராஃப் அவங்க எந்த இன்புட் ஃபார்மேட்டில் கொடுத்தாலும் ஒரு அட்ஜசன்சி லிஸ்ட்டாவோ இல்லை ஒரு கரெக்டான 2D அரேவாவோ மாற்ற தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதில் நீங்கள் டிஎஃப்எஸ் பிஎஃப்எஸ் என்ன அல்காரதமான அப்ளை பண்ணி என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதை நோக்கி எடுத்துகிட்டு போகலாம். ஓகே ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி காலேஜில் பிளேஸ்மெண்ட் யாராவது ட்ரை பண்ணுறாங்க இல்லை யாராவது ஜாப் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வரட்டா நண்பா.